ஆக்சுவலாக அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சாட்சி சொல்லிட்டு பாடலான் இருக்கேன். அந்த பறந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. ஆக்சுவலாக எனக்கு ஒரு 6 வருடம் அந்த குழந்தை இல்லாமல் இருந்த டைமில் இந்த ஒரு வரி இருக்குதுல, என்னென்னா ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, நீடித்த நாட்களாய் எங்களை திருப்தி செய்பவரே. நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது என்னையும் ஒய்ஃபும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ப்ராப்ளம் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒய்ஃபையும் பார்த்துட்டு அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னாங்க. கண்டினியூவாக ஒரு 2 வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். நான் பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சத்தம், அது ஆண்டவரா இல்லை என் மனசாட்சியான்னு தெரில. அப்போ ஒரு மெல்லிய சத்தம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனா, ஒரு குழந்தைய உனக்காக தரமாட்டேனா, எனக்காக நீ காத்திருப்பியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கண் கலங்கினபடி அப்போ இந்த பாட்டை அப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, மருத்துவனின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு பாட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக பாட்டுமே விசுவாசத்தோடு பாடினோம்னா அது கிரியை செய்கிறதா இருக்கிறது நான் வாழ்க்கையில் உணர்ந்த தருணம் அது.